திமுகவோட ஆட்சியில பெண்கள் மற்றும் பொதுமக்களுக்கு மட்டுமில்ல காவல்துறை அதிகாரிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டு இருக்கிறதா தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியிருக்காங்க. தூத்துக்குடி விமான நிலையத்துல செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவங்க தமிழகத்துல மத்திய அரசு எதுவுமே பண்ணல அப்படின்னு வீட்டுக்கு வீடு பொய் சொல்லி வரும் முதலமைச்சர் ஸ்டாலின் தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் தமிழகத்தோட பல்வேறு பகுதிகளுக்கும் 4800 கோடி ரூபாய் திட்டப்பணிகளை பிரதமர் வழங்குவதை வீடு வீடா சொல்வாரா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக முதலமைச்சர் ஊர் ஊராக சென்று பொதுமக்கள் கிட்ட வாங்கிய சுமார் 14 லட்சம் மனுக்கள் இன்னும் பெட்டிக்குள்ள தூங்கி கொண்டிருக்கும் போது அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருவதை முன்னிட்டு பொதுமக்களை ஏமாற்றும் விதமா தற்போது உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தையும் தொடங்கி மனுக்கள் பெறப்பட்டு வருது அப்படின்னு விமர்சித்து இருக்காங்க. ஏற்கனவே வாங்கிய மனுக்கள் தூங்கியது போலவே தற்போது வாங்கப்படும் மனுக்களும் தூங்கும் அப்படின்னு விமர்சித்து இருக்காங்க. தமிழகத்துல சுகாதாரத்துறை மிக சிறப்பா இருப்பதா அந்த துறை அமைச்சர் தினந்தோறும் தெரிவிச்சிட்டு வரும் நிலையில முதலமைச்சர் தனியார் மருத்துவமனையில ஏன் சிகிச்சை பெற்று வராரு அப்படின்னும் தமிழகத்துல அரசு மருத்துவமனைகள் சிறப்பா இருந்தா அவர் ஏன் நேரடியா அங்கேயே போய் சிகிச்சை பெற்று இருக்கலாமே அப்படின்னு சரமாரியான கேள்விகளை எழுப்பின தமிழிசை மக்களுக்கு ஒரு சிகிச்சை முதலமைச்சருக்கு ஒரு சிகிச்சையா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க.